கர்த்தரும் மெய்ப்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார் உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அன்பானவர்களே, சென்ற வாரம் நாம் தாய்மார்கள் ஞாயிறை நாம் அனுசரித்தோம். இந்த வாரம் அன்பானவர்களே, நாம் மெத்தடிஸ்ட் பெண்கள் வாரத்தை நாம் அனுசரிக்கிறோம். நம்முடைய தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் நம்முடைய மெத்தடிஸ்ட் பெண்களுடைய பங்கு அது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே அநேக ஆசீர்வாதங்களை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறது. பெண்கள் ஊழியம் சபையில் காணப்படுகிற ஒரு மேன்மையான ஊழியமாக இருக்கிறது. ஆகினாலே நம்முடைய மாநாட்டு அளவிலும் நம்முடைய ஸ்தல சபையின் அளவிலும் மெத்தடிஸ்ட் பெண்களுடைய ஊழியத்தை நாம் கனப்படுத்தவும், அவர்களுக்கு வேண்டிய நம்முடைய அன்பையும் நம்முடைய ஆதரவையும் நாம் தொடர்ந்து நாம் கொண்டு வருவோமாக. Dear people of God, this week, Sunday, we are celebrating or remembering the Methodist Women's Sunday. Last week, we have observed Mother's Day, and this week, we want to honor all our Methodist women. அன்பானவர்களே, இந்த நாளுக்கு வேண்டிய செய்தியினுடைய பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 15 வரை நான் வாசிக்கிறேன். The scripture portion is taken from Acts chapter 16 verses 11 to 15. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். துருவாவில் கப்பல் ஏறி சமோத்திரேக்கு தீவுக்கும் மறுநாளில் நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேரே ஓடி அங்கே இருந்து மெக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறியதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தேத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்பதை கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிக்க நாம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக உம்முடைய கிருபையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரவும் ஆராதிக்கவும் அப்பா, அந்த நாளிலே விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய மெத்தடிஸ்ட் பெண்களை நாங்கள் நினைவு கூறவும், அவர்களுக்காக நம்முடைய சமூகத்திலே ஐயா நாங்கள் நோக்கி பார்க்கவும் கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் தியானத்தை ஆண்டவர் எங்களுக்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே ஒரு விசேஷமான ஒரு பெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவள் பேர் லிடியாள். லிடியாள் என்ற ஒரு விசேஷ பெண்ணை குறித்து நான் பார்க்க போகிறோம். We are going to meditate about a particular woman called Lydia. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே அநேகர் பெரும்பாலும் ஆண்கள் தலைமைத்துவம் கொடுத்து வருகிறார்கள், நாட்டு தலைவர்களாக இருக்கிறார்கள். அந்த உலகமே பெரும்பாலும் ஆண் ஆதிக்கத்தில் உள்ள ஒரு ஆளுகை கீழாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஆண்கள் அதிகமான ஒரு அதிகாரத்திலும் ஆளுகைக்குள்ளும் இருக்கிறார்கள். அப்படி காணப்பட்ட பொழுது இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, பல போராட்டங்கள் இருக்கிறது, பல விதமான அசம்பாவிதங்கள் நடக்கிறது, பல விதமான தீவிரவாதங்கள் பொல்லாப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் கொஞ்சம் சற்று மாற்றி நாம் யோசித்தால், ஒருவேளை பெண்கள் இந்த உலகத்தை அவர்கள் ஆளுகை செய்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று நாம் கொஞ்சம் மாற்றி நாம் யோசித்தால் அது கொஞ்சம் நமக்கு வித்தியாசமான ஒரு சிந்தனைகளை நமக்கு கொண்டு வரும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். Dear people of God, the whole world is being ruled
by men. And we see men dominant societies, nations, and countries. But when we think about the other way around, what would be the situation in the world if the world were ruled by women? பெண்கள் உலகத்தை நடத்தினால், ஆளுகை செய்தால், அந்த உலகமுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஆகவே அன்பானவர்களே, வேதத்தில் நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. நம்ம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் நிறைய உதாரணங்களை பெண்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதிலும் புதிய ஏற்பாட்டில் அன்பானவர்களே, ஆண்டவர் பெண்களை எல்லா விதத்திலும் அவர் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். தலைமைத்துவத்திலே ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார், ஊழியத்திலே அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு போவதில் ஆண்டவர் பெண்களை அதிகமாக பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் புதிய ஏற்பாடுகளிலே சுவிசேஷங்களிலே நாம் வாசிக்கிறோம். When we go through the whole Bible, particularly in the New Testament, we can see that God used women to fulfill His purpose. God used women in His ministry to bring the good news to other places. ஆகவே பெண்களுடைய ஊழியம் அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரையிலும் அது அதிகமாகத்தான் இருக்கிறது. அது எந்த விதத்திலும் குறைந்தபாடு இல்லை என்று சொல்லி நாம் நடைமுறையிலே நாம் தெளிவாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த பகுதியில் கூட அன்பானவர்களே, நான் சொன்ன இந்த லீடியா, அவள் ஒரு தெய்வ பெண்ணாக, தேவனுடைய ஊழியக்காரியாக ஆண்டவர் அவளை உருவாக்கினார் என்று சொல்லி நான் பார்க்க போகிறோம். We are going to see about Lydia in 3 ways. First of all, we are going to see the Lydia's conversion. Lydia அவளுடைய மனம் மாற்றம், மனம் திரும்புதல், ஆண்டவரை அவள் எவ்விதமாக அறிந்து ஏற்றுக்கொண்டாள். இரண்டாவதாக இந்த லீடியாவுடைய அர்ப்பணங்கள், லீடியாஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ், அவள் எவ்விதமாக ஊழியத்திலே அவளுடைய வாழ்க்கையிலிருந்து அவள் காரியங்களை அர்ப்பணம் செய்தால், அர்ப்பணித்தால், அவள் செய்து சாதித்தாள் என்ற காரியங்களை பார்க்க போகிறோம். மூன்றாவதாக அன்பானவர்களே, இந்த லீடியா அவளுடைய திடமனது, தைரியம், இப்படிப்பட்ட காரியத்திலே அவள் எவ்விதமாக அவள் தலைமைத்துவத்திலே அவள் காணப்பட்டாள்னு சொல்லி பார்க்க போகிறோம். Thirdly, we are going to see the Lydia's courage. In what way Lydia gave a good leadership. அன்பானவர்களே, இந்த லீடியாவை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால், நம்ம வாசித்த பகுதியிலே 16ஆம் அதிகாரம் 11 15 வரை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த பகுதியில் நாம் நம்ம பார்ப்போம் என்றால், நம்ம 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்ம அங்கே பார்க்கும் பொழுது, இங்கே பவுல் இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு அவர் வருகிறதை நான் பார்க்கிறோம். பல இடங்களிலே அவர் ஊழியம் செய்து 9லிருந்து 12 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, மெக்கதோனியா இந்த நாடுகளிலே, தேசங்களிலே அவர் ஊழியத்தை அவர் செய்து ஆவியானுடைய வழிநடத்துதலே இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு அவர் வந்து சேர்கிறார். 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். After he spent many places for ministry and he came to Macedonia. We can read verses 9 to 12. And then after that, he came and reached this city called Philippi. இந்த பிலிப்பி பட்டணத்திலே அவர் அங்கே வந்து பார்க்கும் பொழுது, அங்கே இந்த லீடியாவை அவர் சந்திக்கிறார். அன்பானவர்களே, இந்த பிலிப்பு பட்டணம் அந்த நாட்களிலே மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பட்டணமாக இருந்தது. அது ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தது. பல இடங்களிலிருந்து மக்கள் அங்கே வந்து சேர்வார்கள். அங்கே பலவிதமான கருத்து பரிமாற்றங்கள் அங்கே காணப்படும். பலவிதமான போதனைகள், செய்திகள், பிரசங்கங்கள், தத்துவங்கள் இங்கே மக்கள் அதிகமாக அவர்கள் கேட்டு அதை ஆராய்ந்து அதை அவர்கள் மற்ற இடங்களுக்கு அவர்கள் போகும் பொழுது அந்த செய்தியும் அவர்கள் கொண்டு போய் அவர்கள் மற்ற இடங்களுக்கும் அவர்கள் பிரசித்தம் செய்வார்கள். This city called Philippi is a very famous city at those moment. It was a city of business center, and many people they will come in and out, and also they bring many news, whatever shared in that city, they bring that news to the other parts of the cities. ஆக இந்த இடத்துல பவுல் அங்கே அவர் ஊழியத்தை அங்கே ஆரம்பித்து ஆண்டவருக்கென்று சுவிசேஷத்தை செய்ய அங்கே வரும்பொழுது, அங்கே ஜெப ஆலயம் கிடையாது. ஏன்னால் அது ஒரு புறஜாதிகளுடைய ஒரு பிரதேசமாக இருந்தது.
மற்ற இடங்களில் இருக்கிற யூத ஜெபாலயங்கள் இந்த பட்டணத்திலே இல்லாமல் இருந்தது. யூத வழக்கத்தின்படி ஒரு ஜெபாலயம் உருவாகும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு 11 பேர் இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாதபடினால அங்கே மற்ற வகையில் அங்கே ஜெப கூட்டங்கள் ஜெபாலயங்கள் நடந்து கொண்டிருந்தது. விசேஷமாக பெண்கள் இந்த இடத்துல 11ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது 13வது வசனத்தில் நீ வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு ஜெபக்கூட்டம் நடக்கிறது. ஒரு ஜெபக்குழு அங்கே கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பவுல் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அது ஒரு பெண்களாக மட்டும் கூடின ஒரு ஜெபக்குழுவாக இருந்தது. When Paul reached this Philippi, it's a very famous city, and he was looking for a synagogue to worship God. But there were no synagogues in that city, and it was required for 11 people to start a synagogue worship place. And therefore, Paul was looking for a place of worship, but he found a particular group of women praying at the riverside. Verse 13. அங்கே வழக்கமாக அங்கே பெண்கள் கூடினார்கள் என்று சொல்லி அங்கே அந்த வார்த்தை இருக்கிறது. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். You see, women, they get together at the riverside very often. தமிழில் வாசிக்கும்போது வழக்கமாக, it was their practice. The practice of this prayer group consists of women. They got together and prayed continuously. அங்கே வழக்கமாக பெண்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆக அந்த பெண்கள் குழுவில் இந்த லீடியா என்ற பெண்ணும் அங்கே இருந்தால். In that particular women group, prayer group, and this Lydia was there. அவள் அந்த இடத்துல வழக்கமாக ஜெபத்துக்கு கூடி ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது ஒரு விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த ஜெபக்குழுவிலே இந்த லீடியா என்ற பெண்ணையும் கொண்டு வந்து சேர்த்து அந்த பட்டணத்திலே இந்த லீடியாவை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியத்துக்கு இந்த லீடியாவை ஆண்டவர் இந்த ஜெபக்குழுவிலே வந்து சேர்த்து அவளை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். God foreknowledged Lydia and brought Lydia into this prayer group, and God was preparing Lydia for a greater ministry in Philippi. ஆகவே அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம் லீடியாவை குறித்து 2 விதத்திலே நான் பார்க்க போகிறோம். அதாவது லீடியாவுடைய மனம் திரும்புதல். We going to see the Lydia's conversion first of all. லீடியா எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டாள் என்று முதலாவது நான் பார்க்கும் பொழுது அங்கே 2 விதமான மனம் திரும்புதலை குறித்து நாம் இந்த லீடியாவிடத்திலே பார்க்கலாம். முதலாவதாக அவள் ஒரு புறஜாதி பெண்ணாக இருந்து யூத மார்க்கத்துக்கு மனம் திரும்பினாள். First of all, from being a Gentile, Lydia converted to Judaism. ஆகவே யூத வழக்கங்களை அவள் அறிந்திருந்தால், யூத ஆராதனை முறைகளை அவள் அறிந்திருந்தால், யூத ஜபங்களையும் வேதங்களையும் சத்தியங்களையும் அவள் அறிந்தவளாக இருந்தால், அவதமாக அவள் யூத மார்க்கத்துக்கு வந்து அங்கே ஒரு யூத வழக்கத்தின்படி அங்கே ஒரு ஜபக்குழுவிலே அவள் இணைந்திருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். After conversion to Judaism, this Lydia being a part of this Jewish prayer gathering, and she was continuing worshiping God, knowing God through Judaism. இரண்டாவது அன்பானவர்களே, இந்த லீடியா குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது 14வது வசனத்திலும் அங்கே ஒரு யூத பெண்ணாக இருந்து பிறகு பவுல் அங்கே வந்து ஊழியம் செய்த பிறகு அந்த பவுலுடைய ஊழியத்திலே சத்தியத்தை அறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி அந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். 14வது வசனத்திலே வசனம் அங்கே சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தாள். God opened her heart, says the word of God. God opened her heart. ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை திறந்தார். எப்படி திறந்தார்? பவுல் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். அந்த ஜெபக்குழுவிலே பவுல் கர்த்தருடைய வார்த்தையை சுசேஷத்தை ஆண்டவர் குறித்து அவர் பிரசங்கித்த பொழுது இந்த லீடியா அந்த சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டு
அவள் மனம் திரும்பி ரட்சிப்புக்குள் கடந்து வந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக 2 விதமான மனம் திரும்புதல். ஒன்று, யூத மார்க்கத்திலே மனம் திரும்பி அதன் மூலமாக அங்கே வந்த பவுலுடைய சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஒரு கிறிஸ்தவளாக ஒரு விசுவாசியாக அவள் மனம் திரும்புவதற்குள் கடந்து வந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த லீடியால் அவள் எவ்வளவுதான் அவள் ஒரு யூத மார்க்கத்திலே இருந்த பொழுதும் சரி, பிறகு ஆண்டவரை அறிந்த பொழுதும் சரி, அவளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவள் ஒரு வியாபாரம் செய்த ஒரு பெண்ணாக இருந்தாள். லீடியா வாஸ் அ பிஸ்னஸ் உமன். அந்த வியாபாரத்திலே அவள் மிகவும் கண்டிப்பாக மிகவும் ஒரு பிஸியான ஒரு பெண்ணாக இருந்திருப்பாள். அது மாத்திரமல்ல, அவள் பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு பெண்ணாகவும் இருந்திருப்பாள். அதோடு கூட அவள் தன்னுடைய வீட்டு காரியங்களையும் கவனிக்க வேண்டிய ஒரு பெண்ணாக இருந்தாள். இதன் மத்தியிலே அன்பானவர்களே, இந்த லீடியால் இந்த 14வது வசனத்தின் அடிப்படையிலே நான் பார்க்கும் பொழுது அங்கே அவள் வழக்கமாக ஆண்டவரை ஆராதித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த வழக்கமான ஆராதித்த அந்த முறைமைகளிலே ஆண்டவர் அவளை விசேஷமாக தெரிந்து கொண்டு அவளுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். Being a business woman, very busy in her life, and she must be traveling many places and taking care of her household. In the midst of all this busy life, Lydia spent time with God in worshiping and in praying. And through this worshiping and praying, we see God open her heart to come to the knowledge of Jesus Christ. ஆண்டவர் இருதயத்தை திறந்தார். அன்பானவர்களே, இந்த நாட்களில் நிறைய பிரயாசங்களை எடுக்கலாம். ஆண்டவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதுக்கு அநேக காரியங்களை இன்றைக்கி நாம் செய்து கொண்டிருக்கலாம். அநேகருக்கு நாம் சுவிசேஷத்தை நாம் சொல்லலாம். அநேகருக்கு ஆண்டவரை குறித்து நாம் அறிவிக்க நிறைய பிரயாசங்கள் எடுக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஆண்டவர் மாத்திரமே திறக்க வேண்டும். ஆண்டவர் மாத்திரமே ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய கண்களையும் ஆவிக்குரிய இருதயங்களையும் திறக்க வேண்டும். அப்படி அவர் திறக்கும் பொழுது மாத்திரமே அந்த மனுஷியோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆக இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான எல்லா கிருபைகளையும் எல்லா விதமான வாய்ப்புகளையும் நாம் பவுலைப் போல எந்த சூழ்நிலையிலும் சந்தர்ப்பத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அநேகருடைய இருதயங்களையும் கண்களையும் ஆண்டவர் திறக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, ஆண்டவர் மாத்திரமே ஒரு மனிதனை ஆண்டவர் ரட்சிப்புக்குள் ஆவியானுடைய கிரியையின் மூலமாக அவர் நடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது இந்த லீடியால் எவ்விதமாக ஆண்டவரை அறிந்து கொண்டால் என்று நான் பார்த்த முதலாவது காரியம். இரண்டாவதாக இந்த லீடியாவை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவள் என்னென்ன காரியங்களை தன் ஆண்டவருக்கென்று அவள் வெளிப்படுத்தினாள், ஆண்டவருக்கென்று அவள் செய்தாள் என்று சொல்லி நாம் 15வது வசனம் தொடங்கி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, after receiving Christ through hearing the word of God through Paul, we are going to see the secondly the Lydia's contribution in what are the ways she contributed for the salvation of the other people. மற்ற ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு இவள் என்ன செய்தாள் என்று 15வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு, அங்கே ஆண்டவரை அறிந்து கொண்ட இந்த லீடியால் அவள் சும்மா இருக்கவில்லை. அவள் தன்னுடைய வீட்டாரையும் தன் வீட்டாரை சேர்ந்த மற்ற எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் அவள் வழிநடத்தினாள் என்று சொல்லி நாம் 2வது பார்க்கிறோம். அன்பானவர்களே, அங்கே அவளுடைய வீட்டிலே ஒரு ரட்சிப்பு நடந்தது. வீட்டார் ரட்சிக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, இந்த 15வது வசனத்தின் அடிப்படையில் லீடியா தன்னுடைய வீட்டிலே ஒரு வீட்டு
கூட்டத்தை, ஒரு வீட்டு சபையை அவள் ஆரம்பித்தாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிற்பாடு வசனத்திலே 40 வசனத்திலே நாம் பார்க்க போகிறோம். After receiving Christ, this Lydia went back home and she led the whole household into receiving Christ. And the whole household of Lydia was saved through her sharing of her faith. அவருடைய விசுவாசத்தை அவள் பகிர்ந்து கொண்டது நிமித்தம் அவளும் அவர் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்பானவர்களே, இந்த வீட்டிலிருந்து தான் அந்த பிலிப்பு பட்டணத்திலே ஒரு சபை உருவானது. இந்த லீடியா மூலமாக அங்கே ஒரு சபையை ஆண்டவர் கட்டினார். இந்த லீடியாவுடைய விசுவாசத்திலே ஒப்பு கொடுத்ததிலே பிலிப்பு பட்டணத்திலே அங்கே ஒரு சபை உருவாகுவதற்கு ஆண்டவர் இந்த லீடியாவை ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, the people of God, we see how God used Lydia to form a house church in a house, and then through this house church there comes the church of Philippi. God used this lady to form a church in the city of Philippi. பிலிப்பு பட்டணத்திலே லீடியா மூலமாக ஒரு சபையே உருவானது. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவர் பெண்களை வைத்தும் அவர் சபையை கட்டி கொண்டு தான் இருக்கிறார். பெண்களுடைய ஊழியத்தின் மூலமாக சபை ஊழியங்கள் பலப்பட்டு வருகிறது. நம்முடைய ஸ்தல சபையிலும் நம்முடைய மாநாட்டு சபைகளிலும் அன்பானவர்களே, பெண்கள் அநேக ஊழியங்களிலே தங்களை அர்ப்பணித்து அவர்கள் நிறைய காரியங்களை கர்த்தருக்கென்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக குடும்பங்களை அவர்கள் வழிநடத்துகிறார்கள். அநேக ஜப கூட்டங்களிலே, வீடுகளிலே பெண்களுடைய ஊழியம் அதிகமாக இன்றைக்கு காணப்படுகிறது. இன்றைக்கி நம்முடைய சபை ஊழியங்கள் அது செயல்படுகிறது. சபை ஊழியங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சபையை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கும் பொழுது அதுக்கு அஸ்திபாரமாக ஆண்டவர் பெண்களை அவர் பல விதத்திலே அவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். We can say that through this ladies ministry, the ministry of Methodist women, God continuously strengthened His church. God continuously strengthened the families, and every parts of our church, our functions in the church are being supported by the Methodist women. We must really thank God for our Methodist women ministry in the church. அன்பானவர்களே, கர்த்தர் விதமாக அவர் லீடியாவை ஆண்டவர் பயன்படுத்தி இங்கே சபையை கட்டினார். God can use women to build His church. அன்பானவர்களே, மாத்திரமல்ல, நாம் 40வது வசனத்திலே அங்கே நாம் பார்ப்போம் என்றால், பவுலும் சீலாவும் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர்கள் ஆண்டவருக்காக அவர்கள் சிறையிலே அவர்கள் அடைக்கப்பட்டார்கள். பிறகு அந்த சிறையிலிருந்து இந்த 2 பேரும் விடுதலையான பிறகு 40வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நேராக இந்த லீடியாவுடைய வீட்டு சபைக்கு அவர்கள் சென்றார்கள் என்று சொல்லி இங்கே வசனம் சொல்லுகிறது. அந்தப்படி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்துக்கு போய் சகோதரனை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். We see, after release from the prison, Paul and Silas, they went to Lydia's house and they found the other brothers. That means they were the other brothers and sisters together with the household of Lydia who were gathering Lydia's house and for worship and prayer. விதமாக லீடியாவுடைய வீட்டிலே மற்ற சகோதரர்களும் லீடியாவுடைய குடும்பத்தாரும் அவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். அங்கே ஜெபித்து கொண்டிருந்தார்கள், ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே சபை அங்கே நடந்து கொண்டிருந்தது. ஆக பவுலும் சீலாவும் இந்த வீட்டு சபைக்கு அவர்கள் போய் தொடர்ந்து அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அவர்கள் பலப்படுத்தி கடந்து சென்றார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அன்பாளர்களே, இது ஆண்டவர் இவ்விதமாக இந்த லீடியா என்ற பெண்ணை ஆண்டவர் பயன்படுத்தி செய்து வந்த காரியங்களாக இருக்கிறது. மூன்றாவதாக, thirdly, we can say about this Lydia, about her courage. இந்த லீடியா குறித்த மூன்றாவதாக நாம் என்ன பார்ப்போம் என்றால், அன்பானவர்களே, இந்த லீடியாவுடைய அவருடைய திடன் அல்லது அவருடைய பலன் அல்லது அவருடைய தைரியம், கரேஜ், அவள் எவ்விதமாக அந்த வீட்டு சபையிலே குடும்பத்திலே
அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தைரியமாக தொடர்ந்து அவள் காரியங்களை எடுத்து செய்தாள் என்று சொல்லி நான் 3வது காரியத்தை அங்கே நான் பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, 15வது வசனத்திலே பிற்பகுதி அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? verse 15, அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லி அங்கே வசனத்திலே நாம் பார்க்கிறோம். verse 15, we see that how Lydia asked Paul and the companion of Paul to stay back in a house and continue the ministry. இந்த இடத்துல அன்பானவர்களே, இந்த லீடியாவுடைய 2 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்றாவதாக அவளுடைய அந்த வீட்டிலே அவள் வகித்த அந்த ஸ்தானம், அவளுடைய தலைமைத்துவம், அவள் எவ்விதமாக தன்னுடைய முழு குடும்பத்தையும் அவள் தலைமைத்துவம் கொடுத்தாள். அந்த வீட்டிலே செயல்பட்டதான ஆவிக்குரிய காரியங்களிலே அவள் எப்படி தலைமைத்துவம் கொடுத்தாள், அவளுடைய வீட்டிலே கூடின அந்த சபைக்கு அவள் எப்படி தலைமைத்துவம் கொடுத்தாள் என்று சொல்லி முதலாவது அவளுடைய அந்த வீட்டிலே அவளுடைய ஸ்தானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். We see the first of all the Lydia's courage in terms of her position as a leader of a household, as a leader of the church that get together in a house. She was giving a good leadership in the house church. அவள் வீட்டிலே கூடின அந்த சபைக்கு அவள் ஒரு தலைமைத்துவம் கொடுத்த ஒரு பெண்ணாக இருந்ததை முதலாவது நாம் பார்க்க போகிறோம். அவள் ஒரு அந்த வீட்டு சபைக்கு ஒரு தூணை போல இருந்தாள். அன்பானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய பெண்கள் தலைமைத்துவத்திலே சிறந்தவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். வீட்டிலே மாத்திரமல்ல, அவர்கள் திருச்சபையிலும் அவர்கள் எந்த காரியத்திலே அவர்கள் எடுத்து செய்தாலும் அதிலே அவர்களுடைய திறமைகளை நாம் பார்க்கிறோம், அவர்களுடைய தலைமைத்துவத்தை பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளாக இருக்கிறதான ஆண்டவர் கொடுத்த அந்த தாழ்ந்து அதனுடைய வல்லமைகளை இன்றைக்கும் நாம் பார்க்க முடிகிறது. நான் பெண்களுக்கு இன்னும் அதிகமாக இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நாம் கொடுக்கும் பொழுது அன்பானவர்களே, அவர்களுக்குள்ளாக ஆண்டவர் வைத்திருக்கிற பல பெரிய காரியங்களை நாம் மெய்யாகவே பார்க்க முடியும். அது நம்முடைய சபைக்கு அது ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகம் கிடையாது. When we give more room and opportunity for our ladies, for women in the church, we can see how the way God can use them in a mighty ways. We can see the many talents that comes out from their life for the betterment and blessing for our church. ஆக இரண்டாவதாக அன்பானவர்களே, இந்த இடத்துல இந்த லீடியாவுடைய அவளுடைய அந்த வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்ற அந்த வார்த்தையில் அவளுடைய ஒரு தைரியத்தை குறித்து பார்க்கிறோம், உறுதியை குறித்து பார்க்கிறோம். அவள் ஒரு உறுதியான பெண்ணாக இருந்தாள். அவள் மற்றவர்களை அவள் தன்னுடைய வார்த்தையினாலே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். You can see the second courage in Lydia, that the way she persuades the disciples to stay on in a house, she can convince people, she can persuade people to do something. மற்றவர்களை ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறதிலே அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷ திறமை இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு கூட அன்பானவர்களே, ஒரு காரியத்தை அவள் பெண்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களையும் அந்த காரியத்திலே செயல்பட வைக்கிறதிலும் கூட பெண்களுக்கு திறமை இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்குறோம். இது ஒரு தலைமைத்துவத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு சிறப்பான அம்சங்களாக அது இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கும் பெண்கள் அவர்கள் தலைமைத்துவத்திலே சிறந்தவர்கள், அவர்களுடைய திறமையிலே சிறந்தவர்கள், அவர்கள் மற்றவர்களை செயல்பட வைக்கிறதிலே அவர்கள் உறுதியானவர்கள், அவர்களால் ஒரு காரியத்தை செய்து சாதிக்க முடியும் என்ற எல்லா திறமையான காரியங்களையும் இந்த லீடியா மூலமாகவே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆக இந்த 3 விசேஷமான காரியத்திலே இந்த லீடியாவுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்பட்டது. அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவள் செவி கொடுத்தால், அவள் பவுலுடைய சுசேஷத்தை அவள் கேட்டு மனம் திரும்பினால், அவளுடைய பழைய எல்லா விதமான
வழக்கங்கள் இருந்து நம்பிக்கைகள் இருந்து முற்றிலும் விடுபட்டு இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தன்னுடைய முழு இருதயத்தையும் கொடுத்து ஆண்டவரை அபதமாக அறிந்து ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பெண்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பெண்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தவும் அவருடைய ஆவிக்குரிய கண்களும் இருதயங்களும் அநேக ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை நம்முடைய பெண்களுக்கு கொடுக்கும்படியாக நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பானுக்குள்ளே இரண்டாவதாக இந்த லீடியா போல இன்றைக்கு நம்முடைய பெண்கள் அநேக விதத்திலே ஆண்டவருக்கென்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், தாளந்துகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு உபசரிக்கிறதிலே அவர்கள் தங்களுடைய பங்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அநேகர் ஆண்டவருடைய அன்பையும் உபசரிப்பையும் பெற்று கொண்டிருக்கிறார்கள். சபையில் கூடி இந்த பெண்களுடைய உபசரிப்பு ஊழியமும் அது அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய மெத்தடிஸ்ட் பெண்கள் அநேக காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். Really we want to thank God. We must pray for our Methodist women. They are contributing many things in our church, in our conference. They are contributing their time, giving their time sacrificially beside their responsibilities at home, in the family. Yet they can able to function in a more fruitful way, where they can contributing in a generous way, in a sacrificial. தாராளமாக தியாகமாக அவர்கள் அநேக காரியங்களை கர்த்தருக்கென்று நம்முடைய திருச்சபையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். மையாகவே நம்முடைய பெண்களை நாம் பாராட்ட வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, அதே வேளையிலே லீடியாவுடைய அந்த தைரியம் திடமனதை குறித்து நான் பார்க்கும் பொழுது அந்த தைரியத்தில் அவர்கள் லீடியா விதமாக தலைமைத்துவத்தை கொடுத்தார்கள். தன் வீட்டு சபையை லீடியா எடுத்து நடத்தினது போல இன்றைக்கு ஆண்டவர் பெண்களுக்கு வேண்டிய அந்த தைரியத்தையும் திடமனதையும் கொடுக்க முடியாகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். அன்றைக்கி பெண்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கி தயக்கம் இருக்கிறது, முன்வர முடியாது, நாங்கள் பெண்கள் என்ற அப்படிப்பட்ட பல விதமான சிந்தனையில் அவர்கள் தங்களையே பின்னோக்கி வைத்து கொண்டிருக்கிற நிலைமை இருக்கிறது. நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின் அடிப்படையில் இன்னும் பெண்கள் முன்னுக்கு வந்து பல தலைமைத்துவங்களை கொடுப்பதிலே இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, நாம் உற்சாகப்படுத்துவோம். பெண்கள் அப்படிப்பட்ட தலைமைத்துவத்துக்கு வருவதற்கு வாய்ப்புகளை இருக்குமென்றால் அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We must really give room for our ladies, our Methodist women to come forward and take up leadership in local level, in district level, and also in the conference level, beside our men dominant positions that we have in many places. ஆண்கள் அதிகமாக பெரிய பெரிய லெவலில் தலைமைத்துவம் கொடுக்கிறதான அந்த தலைமைத்துவத்திலும் பெண்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்றால் அதற்கும் நாம் ஆதரவு கொடுக்க வேண்டியவர்களாகவும் நாம் இருக்கிறோம். ஆகவே அன்பானவர்களை, நம்முடைய மெத்தடிஸ்ட் பெண்களுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்துவாராக. பரிசுத்த ஆவியான அவர்களை நிரப்புவாராக. அநேக தாழ்ந்து வரங்களினால் அவர்களை நிரப்புவாராக. ஆண்டவர் இந்த மெத்தடிஸ்ட் பெண்களை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை கொண்டு வருவாராக. ஆண்டவர் இன்னும் அதிகமான ஆவிக்குரிய ரகசியங்கள் அறிந்து கொள்ளும்படியான ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தாமே நம்முடைய மெத்தடிஸ்ட் பெண்களோடும் நம் அனைவரோடும் இருந்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்வாராக. ஜெபம் செய்வோமாக. Let us pray. அன்பின் பரலோக பிதாவே, நீ நல்லவர் அப்பா, நீ வல்லவர், நீ பட்சபாரம் இல்லாத தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நம்முடைய வேதத்திலே ஐயா ஆண்களை மாத்திரமல்ல பெண்களையும் ஊழியத்திலே ஆண்டவர் நீர் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறீர். அபதமாக ஆண்டவரே, லீடியாவுடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானித்தோம். ஆண்டவரே, அவ்வளோமே அறிந்த நாளிலிருந்து கர்த்தாவே அவள் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தன்னுடைய முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி நல்ல தலைமைத்துவம் கொடுத்து ஆண்டவரே
லிடியாவுக்கு கொடுத்ததான எல்லா விதமான கிருபைகளையும் அவள் உமக்காக அவள் கொடுத்து பிலிப்பு பட்டணத்திலே ஒரு சபையை உருவாகுவதற்கு ஆண்டவர் லிடியாவை நீ பயன்படுத்தினீர் ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களுடைய சபையிலும் ஆண்டவரே மாநாட்டிலும் இருக்கிறதான ஒவ்வொரு மெதடிஸ்ட் பெண்களையும் கர்த்தர் அவதமாக நீர் எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறேன். மெதடிஸ்ட் பெண்களுக்கு கொண்டு ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்தை கட்ட வல்லவராக இருக்கிறார் ஐயா. கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தவும், அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட அநேகமுடைய மகிமையை காணும்படியாகவும் ஆண்டவர் கிருபை செய்வராக. பரிசுத்த ஆவியானவர் ஐயா வெளிப்பாடுகளை அவர்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஐயா பெண்களை கொண்டு ஆண்டவரே தொடர்ந்து தலைமைத்துவத்தை ஆண்டவர் கொடுத்து அப்பா சபையை நீ கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. குடும்பத்தில் அநேக பொறுப்புகளை அவர்கள் வைத்திருந்தாலும் கூட ஆண்டவரே எல்லா விதமான வேலையின் மத்தியிலும் அவர்கள் தியாகமாக உமக்கு கொடுக்கிறதான எல்லா விதமான ஊழியங்களுக்காக அவர்களுடைய அர்ப்பணிப்புக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவருக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே தயங்கி பின்தங்கி இருக்கிறதான அப்பா ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தைரியமாக ஆண்டவர் தங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவர்களுக்குள்ளும் ஆவியானுடைய வல்லமை கொடுத்திருக்கிறார். அவர்களாலும் பல விதத்திலே தலைமைத்துவங்களை அவர்கள் கொடுக்க முடியும் என்ற அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை பலத்தை ஆண்டவர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இவ்விதமாக லீடியாவுடைய வீடு ஒரு சபையாக இருந்ததோ, லீடியாவுடைய வீட்டிலே ஒரு சபை அங்கே நீர் ஏற்படுத்தினீரோ அவ்விதமாக ஆண்டவரே அப்பா பெண்கள் இருக்கிறதான ஒவ்வொரு வீடும், பெண்கள் சங்கம் இருக்கிறதான ஒவ்வொரு இடமும் ஆண்டவரை ஒரு திருச்சபையாக ஏற்படுத்தப்பட, அந்த இடங்களிலே சபை கட்டப்பட ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய மெத்தடிஸ்ட் பெண்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை கொண்டு நம்முடைய குவாண்டான் சபையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை எல்லா விதத்திலும் எடுத்து பயன்படுத்துவாராக. திருச்சபையினுடைய எதிர்காலம் ஊழியம் ஆண்டவர் உங்கள் கையிலும் ஆண்டு கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை நீங்கள் ஆளுவது மாத்திரமல்ல, சபையும் நீங்கள் ஆளும்படியாக கர்த்தர் உங்களை ஏற்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களை, நம்முடைய நடமாடும் கட்டுப்பாடு நம்முடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அனுமதிக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நாம் இப்பொழுது கொஞ்சம் தளர்த்தி நாம் காரியங்களை செய்யும்படியாக நமக்கு வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகினாலே நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். மற்ற ஆராதனை ஆலயங்கள், நம்முடைய மாஸ் இவைகள்லாம் செயல்படுவதற்கு அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்விதமாக செயல்பட முடியும் என்று சொல்லி பல யோசனைகள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சபையும் நம்முடைய மாநாடும் நம்முடைய பிஷப், நம்முடைய பிரசிடென்ட், நம்முடைய பாட்ஸ் எல்லாம் எவ்விதமாக நாம் மீண்டுமாக சபை ஆராதனைகளை ஒழுங்கு செய்யலாம் என்று சொல்லி பல விதத்திலே அவர்களும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அதை குறித்து அறிவிப்புகள் கொடுக்கப்படும். இவ்விதமாக நாம் இந்த ஒரு குறிக்கப்பட்ட ஒரு வட்டத்துக்குள் நாம் ஆராதனை செய்வோம் என்று சொல்லி உங்களுக்கு நான் அறிவிப்புகளை நான் கொண்டு வருவேன். நாம் அதற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அன்பானவர்களே, நம்முடைய தளர்த்தப்பட்ட இந்த நடமாடும் கட்டுப்பாடு வருகின்ற ஜூன் 9 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவரையிலும் நாம் இவ்விதமாகவே தொடர்ந்து நாம் ஆராதனை நாம் செய்து வருவோம். இடையிலே மாற்றங்கள் வருமென்றால் நிச்சயமாக உங்களுக்கு நான் அறிவிப்புகளை நான் கொண்டு வருவேன். அன்பானவர்களே, அநேகர் நீங்கள் மியான்மார் பிள்ளைகளை தத்தெடுத்து வருகிறீர்கள். இந்த மியான்மார் பிள்ளைகள் தத்தெடுப்பு மே 12 தேதி வரைக்கும் நாம் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்பொழுது மே 31 வரை அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னும் மியான்மார் பிள்ளைகள் தத்தெடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் உங்களுடைய பெயர்களை உங்களுடைய 150 வெள்ளி நீங்கள் கொடுத்து, சகோதரர் ஜேம்ஸ் அவரிடத்தில் நீங்கள் கொடுத்து நீங்கள்
பிள்ளைகள் தத்தெடுக்க உங்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்துகிறேன். அன்பான தேவஜனமே, நான் உங்களுக்கு வேத ஆராய்ச்சி பாடங்கள் உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து உங்களுக்கு இந்த வேத பகுதி அனுப்பப்பட்டு வருகிறது. ஆகவே தயவுசெய்து நீங்கள் அந்த பகுதிகளை நீங்கள் வாசித்து அதில் சுலபமான சில கேள்விகளையும் நான் கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாகவும் சேர்ந்து நீங்கள் அதை வாசித்து தியானிக்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கு வேண்டிய ஜெப குறிப்புகளும் வேத பாக தியானங்களும் உங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளும்படி ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் சகோதரர் டேப் மூலமாக தின தியானம் ஜெப குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் அதை பின்பற்றி வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்பானவர்களே, ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய திருச்சபையில் இருக்கிறதான எல்லா மக்களையும் குடும்பங்களையும் அவருடைய பராமரிப்புக்குள் ஆண்டவர் பாதுகாத்து அவர் வருவாராக. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்வாராக. உங்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை எல்லா சுகபலத்திலும் காத்துக்கொள்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். பாருங்கள், ஜெபித்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, நம்முடைய கிருபைக்காக மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த நாட்களிலே அப்பா நான் கடந்து செல்கிற இந்த COVID-19 இந்த நடமாடும் இந்த கட்டுப்பாடு காரியங்கள் அது ஒரு மாற்றத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்து துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரையா நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை ஆண்டு கேட்டு வருகிறேன். கர்த்தரையா ஒரு மாற்றத்துக்குள் சூழ்நிலைகளை ஆண்டு கொண்டு வருகிறேன். அப்பா நீர் தொடர்ந்து உம்மை நாங்கள் சபையாக நாங்கள் ஆராதிக்கும்படியான எல்லா கிருபைகளையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையின் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தனிப்பட்ட விசுவாசிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், ஒவ்வொரு நம்முடைய தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அனைவரையும் சுகபலத்தில் காத்துக்கொள்வீராக. இந்நாட்களிலே வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் தொடர்ந்து அவர்களையும் சுகபலத்தில் பாதுகாத்துக்கொள்ளும். எந்த விதத்திலும் இந்த கோவிட் வைரஸ் பாதிக்காதபடிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்துக்குள் நீர் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தியும், குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தித்து பொறுப்படுத்திக் கொள்கிறாக. நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் பிதாவே, தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசியல் ரீதியாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதான பல குழப்பங்கள் ஐயா அது எந்த விதத்திலே அது முடியும் என்ற ஒரு கேள்விக்குறியும் அப்பா எங்கள் மத்தியில் இருக்கிறது. கர்த்தர் நீர் ஆச்சரியம் பண்ணுகிறீர் ஐயா. கர்த்தர் இந்த தேசத்தை நீர் ஆளுகை செய்யவும், இந்த தேசத்தின் தலைவர்களை ஆண்டவர் நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய சமாதானத்துக்குள் தேசத்தை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உலகம் எங்கும் இருக்கிறதான மக்களையும் தேசங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த கோவிட் வைரஸிலிருந்து உலக மக்களையும் ஆண்டவர் தொடர்ந்து ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் கிருபை கர்த்தாவே உலக மக்கள் மத்தியிலே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். பிதாவே, நம்முடைய பாதத்திலே தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னையோடு ஐக்கியம் சமாதானம் வழி நடத்துதலும் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களுக்கும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமேன், ஆமேன்.